முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதை தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ முருகா என்று கமெண்ட் செய்யவும். முருகப்பெருமான் அந்த பாவங்களை போக்குவதற்காக கடற்கரையின் ஓரத்தில் 5 லிங்கங்களை வைத்து சிவபூஜை செய்து வழிபட முடிவு செய்தார். ஆனால் சிவபூஜையில் ஈடுபடுவதற்கு முன் குளிக்க வேண்டும். ஆகையால் தன்னுடைய வேலை ஒரு இடத்தில் ஊன்றினார். அதிலிருந்து நீர் வந்தது. அந்த நீர்தான் நாழிக்கிணறு தீர்த்தம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மொத்தம் 24 தீர்த்தங்கள் உள்ளது. இதில் 22 தீர்த்தங்கள் கடலின் உட்பகுதி பாறைகளுக்கு நடுவில் உள்ளது. இந்த நாழி கிணறு தீர்த்தத்தில் உள்ள நீர் உப்பு கரிக்காமல் சுத்தமாக உள்ளது என்பது அதிசயம். சிவபெருமானுக்கு அந்த நீரினால் அபிஷேகம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவர்கள் சுவாமி என்று கூப்பிட்டனர். கூப்பிட்டவுடன் கையில் எடுத்த பூவை கூட வைக்க நேரங்களிக்காமல் உடனே திரும்பி பூஜாமூர்த்தியாக காட்சியளித்தார். இப்பொழுதும் திருச்செந்தூர் மூலவர் சற்று திரும்பிப்படி கையில் தாமரை மலருடன் காட்சியளிப்பார். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.